பாமகவின் முயற்சியால் தான் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை தொகுதி பாமக வேட்பாளர் ஸ்டாலினை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்றிரவு மயிலாடுதுறை, கும்பகோணம் ஆகிய இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 57 ஆண்டு கால திமுக, அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். ஸ்டாலின் அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்ற அவர், காவிரி பாசன மாவட்டங்களை காப்பாற்றியது பாமக தான் என்று கூறினார். காவிரி பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முதல் குரல் கொடுத்தது பாமக தான் என்றும் அவர் கூறினார். காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முதலில் குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். குரல் இல்ல, அந்த வார்த்தையை சொன்னவனே இந்த அன்புமணி ராமதாஸ். 45 கிராமங்களை அழிக்க திட்டமிட்டார்கள். ஐயா என்ன பார்த்து நீ என்ன பண்ணுவதோ தெரியாது, அங்க நேரடியா போய் மக்களை பார்த்து போராட்டம் பண்ணி முதல்ல மக்களுக்கு என்னன்னு தெரியணும். தெரு தெருவா நான் வந்தேன், ஊர் ஊரா சென்றோம், துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த அளவுக்கு செய்த பிறகுதான் அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறது. இந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதே அப்ப யாரு? இன்னைக்கு முதலமைச்சர், அன்னைக்கு துணை முதலமைச்சர். கடைசியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஒரு பெரிய கும்பிடு போட்டு, இங்க பாருங்க, காலங்காலமா வரலாற்றுல உங்க பேரு வரும், இதை மட்டும் சட்டமா கொண்டு வந்துருங்க, பாதுகாத்து கொடுங்க, இப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி அதன் பிறகுதான் அவர் அந்த சட்டத்தை அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். இந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த பகுதி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இல்ல சட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இந்த 2 கட்சியும் பிளாட் போட்டு முடிச்சுடுவானுங்க. என்னென்ன பிளாட்? திமுக அந்த G ஸ்கொயர், E ஸ்கொயர், F ஸ்கொயர் எல்லாம் வரும், இங்கதான் பிளாட்டை போட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் அமைப்பது என்பது மிகவும் சாதாரணமான வேலை என்றும் அதை கூட நிறைவேற்ற திமுக அரசு தயாராக இல்லை என்றும் சாடினார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சமூக நீதி என்றால் என்ன என்றே தெரியாது என்ற அவர், இனியும் இடஒதுக்கீட்டுக்காக திமுக, அதிமுகவுக்கு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்றார். 2026இல் நாமே கையெழுத்து போட்டு இடஒதுக்கீட்டை எடுத்துக் கொள்வோம் என்றும் கூறினார். தனது நோக்கம் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும், திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்ற அன்புமணி ராமதாஸ், அதற்கான காலம் வந்துவிட்டது என்றும் கூறினார்.